Let's turn to Psalm 144 and read verse 1. நம்முடைய தியானத்திற்காக 144ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That the Lord might speak to us through this verse, let's praise God. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise you, we praise you, we praise you, Lord. Speak, Lord. Praise you, Jesus. Praise you, we praise you, we praise you. Thank you, Lord. We praise you, we praise you. First we should learn two things about this psalm. இந்த சங்கீதத்தை பற்றி முதலாவதாக நாம் இரண்டு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். One is the occasion of the psalm. ஒன்று இந்த சங்கீதம் எழுதப்பட்டதான அந்த சூழ்நிலை. Secondly, the position of the psalm in the scriptures. இரண்டாவதாக வேதத்தில் இந்த சங்கீதத்தினுடைய ஸ்தானம் நிலவரம். ஸ்தானம் இடம். So first of all, the occasion in which it was written. முதலாவதாக அது எழுதப்பட்டதான சூழ்நிலை. If you look at this psalm is not an original psalm, or it is not just composed from nothing. இந்த சங்கீதமானது ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஏற்றப்பட்ட ஒரு சங்கீதம் அல்ல. Many parts of this psalm are borrowed from other psalms. இந்த சங்கீதத்தினுடைய अनेक பகுதிகள் மற்ற சங்கீதங்களிலிருந்து கடனாக வாங்கி எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Most of the in fact the many verses are borrowed from Psalm 18. உண்மையில் अनेक வசனங்கள் இதில் பார்ப்போம் என்றால் 18ஆம் சங்கீதத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டவைகளாக இருக்கிறது. For example, you read Psalm 18 verse 34. உதாரணத்துக்கு 18ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். He teacheth my hands to war. என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். So it is not literally verbatim copied, but it is borrowed. எழுத்தின் பிரகாரமாக எழுத்தின் வடிவில் ஒவ்வொன்றாக எடுத்து அது எடுத்து அப்படியே எழுதவில்லை, ஆனால் கடன் வாங்கப்பட்ட அவர்களிடத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Again verse 2 is taken from Psalm 18. மீண்டுமாக இரண்டாம் வசனத்தை பார்க்கும்போதும் அதுவும் 18ஆம் சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Read Psalm 18 verse 9. 18ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. Read 144:5. 144ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். So like this, bits and pieces of Psalm 144 are taken from Psalm 18. இது போன்று 144ஆம் சங்கீதத்திலிருந்து இங்கும் அங்குமாக துண்டு துண்டுகளாக 18ஆம் சங்கீதத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டவைகளாய் இருக்கிறது. Verse 6 of this psalm is also taken from Psalm 18. இந்த சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனமும் 18ஆம் அதிகாரத்திலிருந்து சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டவைகளாய் இருக்கிறது. Verse 3 is taken from chapter 8. Psalm 8. 3ஆம் வசனம் 8ஆம் சங்கீதத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டவையாய் இருக்கிறது. And in verse 5 we read, touch the mountains and they shall smoke. It's taken from Psalm 104. 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீர் மலைகளை தொடும் அது புகையும் என்று பார்க்கிறோம். அது 4ஆம் சங்கீதத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. So it is composed from different psalms and joined together to make a new psalm for another occasion. இப்படியாக பல சங்கீதங்களிலிருந்து எடுத்து வேறு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு புதிய சங்கீதத்தை ஏற்றும்படியாக எடுத்து எழுதப்பட்டவையா இருக்கிறது. So what this occasion is, we cannot say for sure. இந்த சூழ்நிலை எது என்று நாம் சரியாக சொல்ல முடியாது. But there is something for us to learn. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள இங்கே ஒன்று இருக்கிறது. For example, if we look at Psalm 18, உதாரணத்திற்கு 18ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால், please read the title of Psalm 18. 18ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை, மேலே இருக்கும் தலைப்பை வாசியுங்கள். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. So it was a time when all Saul's battles were over. சவுலினுடைய எல்லா யுத்தங்களும் முடிந்ததான ஒரு நேரம் அது. So if you look in the history of David,
It was sung towards the end of his life. In 2 Samuel 22, the whole psalm is repeated. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய கடைசி நாட்களில் அது எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. The whole psalm is repeated there. முழு சங்கீதமும் மீண்டுமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Psalm 18 therefore was written after all David's wars were over. அதனால் இந்த 18ஆம் சங்கீதம் தாவீதினுடைய எல்லா யுத்தங்களும் முடிந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. That is towards the end of his life. அவனுடைய வாழ்நாட்களின் முடிவில் அவன் இயற்றிய ஒரு சங்கீதம். Now that means Psalm 44, which is borrowed from Psalm 18, is written even after that. அப்படி என்றால் 44ஆம் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலிருந்து 144ஆம் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலிருந்து கடன் வாங்கி எழுதப்பட்டதான அந்த சங்கீதம் அதற்கும் பின்பாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. So Psalm 144 is written after all the David's battles were over. தாவீதினுடைய எல்லா யுத்தங்களும் முடிந்த பின்பு இந்த 144ஆம் சங்கீதம் எழுதப்பட்டது. But this Psalm 144, which was supposed to have been written after all the battles are over, how does it start? இந்த எல்லா யுத்தங்களுக்கும் முடிந்த பின்பு எழுதப்பட்டதாக கணிக்கப்படுகிறதான இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பமாகிறது? Blessed be the Lord my strength, which teacheth my hands to war and my fingers to fight. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So after the battles are over, the psalmist is speaking of a battle. யுத்தங்கள் எல்லாம் முடிந்த பின்பு யுத்தத்தை பற்றி இங்கே சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். So literally in David's life all the battles were over, but yet there was some battle to fight. எழுத்தின் பிரகாரமாக தாவீதினுடைய ஜீவியத்தில் வந்த யுத்தங்கள் எல்லாம் முடிந்தும் அவனுடைய ஜீவியத்தில் இன்னும் சில யுத்தங்கள் இருந்தது. So it was not a literal battle, they were all over. It was some other kind of battle that David was now learning to fight. அதனால் எழுத்தின் பிரகாரமான யுத்தம் அல்ல அது, அது எல்லாம் முடிந்தது. ஆனால் வேறு ஒரு விதமான யுத்தத்தை இப்பொழுது தாவீது கற்றுக்கொண்டிருக்கிறார். Not only that, அது மட்டுமல்ல, so this is one thing that we have to learn. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது. The occasion of the psalm. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை. After all the battles were over, அவருடைய எல்லா யுத்தங்களும் முடிந்த பின்பு, still the psalmist is saying he teaches my hands to war. That means still some battle is going on. அப்படி இருந்தாலும் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் என் கைகளை அவர் யுத்தத்திற்கு பழக்கிவிக்கிறார். அப்படி என்றால் இன்னும் சில யுத்தம் நடைபெற வேண்டி இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. His literal battles were over, some other battle was going on. அப்படி என்றால் அவருடைய எழுத்தின் பிரகாரமான யுத்தங்கள் முடிந்தது, ஆனால் இன்னும் சில யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. So that is the first thing that we learn from the occasion, the psalm of the psalm. இந்த சங்கீதத்தினுடைய சூழ்நிலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதலாவது காரியம் அது. All his big battles or battles as a nation were over, he was now fighting some other battle. தேசங்களுக்கு விரோதமாக அவர் செய்ததான யுத்தங்கள், பெரிய யுத்தங்கள் எல்லாம் முடிந்தது. இப்பொழுது அவர் வேறு சில யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். Secondly, we must see the position of this psalm in the Bible. இரண்டாவதாக வேதத்தில் இந்த சங்கீதத்தினுடைய ஸ்தானத்தை நாம் பார்க்க வேண்டும். If you look at Psalm 140, 140ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது, the psalmist there is going through some battle. அங்கே இருக்கிறதான சங்கீதக்காரன் சில யுத்தங்களின் வழியாக செல்கிறார். Deliver me, Lord, from the evil man. ஆண்டவரே என்னை பொல்லாதவன் கையிலிருந்து என்னை விடுவியும். So that psalm is a big prayer. It's a cry during some kind of battle that David was going. தாவீது ஒரு விதமான யுத்தத்தின் வழியாக செல்லும்போது தேவனை நோக்கி அழுகிறார். அது ஒரு யுத்த நேரமாக இருக்கிறது. Psalm 141. 141ஆம் சங்கீதம். Lord, I cry to thee, make haste, give ear unto my voice when I cry unto thee. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். Again he is going through some battle and he is crying to the Lord. மீண்டுமாக இங்கே சில யுத்தங்களின் வழியாக அவர் சென்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். Psalm 142. 142ஆம் சங்கீதம். With my voice have I cried unto the Lord. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். I poured out my complaint, I showed before him my trouble. கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். I looked on my right hand and behold there was no man. என்னுடைய வலது பக்கமாக நான் பார்த்தேன், ஆனால் ஒருவரையும் காணேன். I cried unto thee, O Lord. கர்த்தாவே நான் உம்மை நோக்கி அழுகிறேன். Again it's a prayer in some kind of battle that he was going through. மீண்டுமாக இங்கே நாம் பார்க்கும்போது அவர் வேறு ஏதோ விதமான ஒரு யுத்தங்களை சந்திக்கிறார். தேவனிடத்தில் அவர் முறையிடுகிறார். The next Psalm 143. 143ஆம் சங்கீதம். Hear my prayer, O Lord. என்னுடைய ஜெபத்தை கேளும் கர்த்தாவே. My heart within me is desolate. எனக்குள்ளாக இருக்கிறதான என்னுடைய இருதயம் தனியே விடப்பட்டிருக்கிறது. The enemy hath persecuted my soul. சத்துரு என்னுடைய ஆத்துமாவை துன்பப்படுத்தி இருக்கிறான். So again some battle is going on. மீண்டுமாக இங்கே பார்க்கும்போது சில யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. So from Psalm 140 to 143
the psalmist is going through some period of trial or battle in his life, he is making prayer after prayer. 140ஆம் சங்கீதத்திலிருந்து 143ஆம் சங்கீதம் வரை இந்த சங்கீதக்காரன் அவனுடைய ஜீவியத்தில் பலவிதமான பிரச்சனைகள் யுத்தங்களின் வழியாக சென்று அவன் ஜெபத்தின் மீது ஜெபத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறான். So keep that in mind. Psalm 140 to 143, they are all prayers made in times of battle. 140ஆம் சங்கீதத்திலிருந்து 143ஆம் சங்கீதம் வரை யுத்த நேரங்களில் செய்யப்படுகிறதான ஜெபங்கள் அது. But now if you come to Psalm 145, 145ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, I will extol thee, my God, O King, I will bless thy name forever. ராஜாவாகிய என் தேவனே, நான் உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். Every day will I bless thee and I will praise thy name forever and ever. நாடோறும் உம்மை நான் ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். Now it's become praising. இப்பொழுது நாம் துதியாக இங்கே பார்க்கிறோம். 146, 146ஆம் சங்கீதம். praise ye the Lord, O my soul. கர்த்தரை துதியுங்கள் என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. While I live will I praise the Lord. நான் ஜீவிக்கும் நாளெல்லாம் தேவனை நான் ஸ்தோத்திரிப்பேன். Psalm 47, 47ஆம் சங்கீதம். it starts with praise the Lord, for it is good to sing praises unto the Lord. 147ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை துதிப்பது நலமானது, இன்பமானது, ஏற்றது. Psalm 148, 148ஆம் சங்கீதம். praise ye the Lord from the heavens. கர்த்தரை துதியுங்கள், வானங்களிலிருந்து கர்த்தரை துதியுங்கள். Psalm 149, 149ஆம் சங்கீதம். praise ye the Lord, sing unto the Lord a new song. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையில் அவரை துதித்து துதியுங்கள். Psalm 150, 150ஆம் சங்கீதம். praise ye the Lord, praise God in the sanctuary. கர்த்தரை துதியுங்கள், அவருடைய சன்னிதானத்தில் அவரை துதியுங்கள். So what do we observe here? இங்கிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? Psalm 140 to 143 is prayer. 140ஆம் சங்கீதத்திலிருந்து 143ஆம் சங்கீதம் வரை ஜெபத்தை பார்க்கிறோம். Psalm 145 to 150 is praising. 145ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை துதியாக இருக்கிறது. Psalm 144 comes between the praying and the praising. 144ஆம் சங்கீதம் இந்த ஜெபத்திற்கும் துதிக்கும் மத்தியில் வருகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. So it's a transformation from prayer to praise. ஜெபத்திலிருந்து துதிக்கு அவர் மறுரூபமாகி கடந்து செல்கிறார். In that Psalm 144 you will see prayer there and praising there. 144ஆம் சங்கீதத்தில் ஜெபத்தையும் துதியையும் பார்க்கிறோம். 5 to 8, Psalm 144 verses 5 to 8 is prayer. 144ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை ஜெபம். But verse 9 and 10 is praising. 9ஆம் 10ஆம் வசனங்கள் துதி. So here we see praying and praising is mixed. இங்கே ஜெபமும் துதியும் கலந்து அவர் செய்கிறார். So we two things we see now. இங்கே இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். By the occasion of the psalm, இந்த சங்கீதத்தினுடைய நடந்த சூழ்நிலையிலிருந்து David is now fighting a different kind of battle, different from battles before. முன்பாக அவன் செய்ததான யுத்தங்களில் இருந்து இப்போது அவன் செய்கிறதான யுத்தம் வேறே வித்தியாசமான யுத்தங்களை செய்கிறான் என்று பார்க்கிறோம். Then by the position of the psalm, a transformation is taking place in his life from praying to praising. அதன் பின்பு இந்த சங்கீதத்தினுடைய ஸ்தானத்திலிருந்து நிலவரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், இங்கே ஜெபத்திலிருந்து துதிக்கு அவனுடைய ஜீவியத்தில் ஒரு மறுரூபம் உண்டாவதை பார்க்கிறோம். Not only that, அது மட்டுமல்ல, formerly David's enemies were people of other nations, especially the Philistines. முன்பாக தாவீதினுடைய சத்துருக்கள் பெலிஸ்தியர்களாக மற்ற தேசங்களை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். In this psalm again David speaks of an enemy, but you don't see people of other nations anymore. இந்த சங்கீதத்தில் மீண்டுமாக தாவீது ஒரு சத்துருவை பற்றி பேசுகிறார், ஆனால் மற்ற தேசங்களை சேர்ந்தவர்களுடைய பெயர்களோ ஒன்றும் அங்கே தரப்படவில்லை. Read the enemy, what is the kind of enemy he is speaking of? அவர் பேசுகிறதான சத்துரு யார்? Verse 11, 11ஆம் வசனம். மாயை பேசுவாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியோ. So it's not Philistines and men of other strange nations anymore. அதனால் இங்கே பெலிஸ்தியர்களோ இல்லாவிட்டால் வேறு தேசங்களை சேர்ந்தவர்களோ அல்ல. He's speaking of those who speak vanity and lies. மாயை பேசுகிறவர்கள், பொய்யை பேசுகிறவர்கள் என்று அவர்களை பற்றி இவர் பேசுகிறார்.
So now the psalmist is now facing a different kind of enemy. அதனால் சங்கீதக்காரன் இப்போது வித்தியாசமான சத்துருக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். And the psalmist is saying, now my God is teaching my hands to war and my fingers to fight that kind of enemy. இப்போது இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவன் என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்கிவிக்கிறார், இந்த விதமான சத்துருக்களை போராடும்படியாக எனக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். One thing, David in all his battles he never lost. ஒரு காரியம் என்னவென்றால், தாவீது அவருடைய எந்த யுத்தத்திலும் அவர் தோல்வி அடையவில்லை. He was an expert in battle. யுத்தத்தில் தேர்ச்சி பெற்ற ஒருவராயிருந்தார். He depended on his God so much that he single-handedly was able to kill so many people. அவருடைய தேவன் மீது அவ்வளவாக அவர் சார்ந்திருந்தபடியால் அவர் தனியாக சென்று அநேகரை கொன்று போடக்கூடியவராயிருந்தார். There were 37 mighty men of war in the army of Israel. இஸ்ரவேலுடைய சேனையில் 37 பலசாலிகள் இருந்தார்கள். There was a man who killed 2 lions. 2 சிங்கங்களை கொன்ற ஒரு நபர் இருக்கிறார். There was one man who killed 300 people. ஒரு நபர் 300 பேர்களை கொன்றார். There were 3 people who went through a Philistine army and got water for David. 3 பேர் பெலிஸ்தர்களுடைய சேனையின் மத்தியில் கடந்து சென்று தாவீதிற்காக தண்ணீர் கொண்டு வருகிறார்கள். But on top of the list was David. ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் மேலாக தலைவனாக தாவீது இருக்கிறார். He was so good at handling the sling. அவன் கவனை பாவிப்பதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன். So good at handling the bow. அவன் அம்பை எய்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன். But now he learned, after all those battles are over, still there was some training for him. ஆனால் இந்த எல்லா யுத்தங்களும் முடிந்த பின்பு இன்னும் அவனுக்கு சில யுத்தங்கள் பயிற்சி பெற வேண்டி இருந்தது. So now he is saying, God is now teaching my hands to war and my fingers to fight. இப்பொழுது அவர் சொல்கிறார், தேவன் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார். Who are his enemies? அவருடைய சத்துருக்கள் யார்? Those who speak vanity. மாயையை பேசுகிறவர்கள். Those who speak falsehood. பொய்யை பேசுகிறவர்கள். So what is the psalmist saying, or David saying in effect? தாவீது இங்கே என்ன சொல்கிறார்? He is speaking of enemies that are now enemies against his own life. தாவீதினுடைய சொந்த ஜீவியத்திற்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை பற்றி அவர் பேசுகிறார். They are not national enemies anymore like the Philistines. பெலிஸ்தர்களை போன்றதான தேசத்திலிருந்து வருகிற சத்துருக்கள் அல்ல அவர்கள். They are enemies that can destroy his soul, not his body. அவருடைய ஆத்துமாவை அழிக்கக்கூடிய சத்துருக்கள் அவர்கள், அவனுடைய சரீரத்தை அல்ல. So from outward battles now there is a transformation to a battle within. வெளியே அவன் போட்டதான யுத்தங்களிலிருந்து இப்பொழுது ஒரு மறுரூபம் உண்டாகி அவனுக்குள்ளாக யுத்தம் உண்டாயிருக்கிறது. In his old age now David is learning that there is a battle I have not yet fought. அவனுடைய வயதான நாட்களிலும் தாவீது இங்கே ஒன்று உணர்கிறார், என்னவென்றால் ஒரு யுத்தம் இருக்கிறது, அதை நான் இன்னும் செய்யவில்லை என்று உணர்கிறார். There is a different kind of enemy that I have to face. நான் சந்திக்க வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு சத்துரு உண்டு. In the same way in our lives. அதே விதத்தில் நம்முடைய ஜீவியத்திலும் every day we are facing trials and battles. ஒவ்வொரு நாளும் பரீட்சைகளை யுத்தங்களை நாம் சந்திக்கிறோம். Financial trial is a battle. பண பிரச்சனை ஒரு சத்ருவாக இருக்கிறது. Sickness is a battle. வியாதி ஒரு யுத்தமாக இருக்கிறது. Poverty, debts is a battle. பஞ்சம், கடன் எல்லாம் ஒரு யுத்தமாக இருக்கிறது. Quarrels, misunderstandings at home, they are battles. சண்டைகள், வீடுகளில் தவறாக புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் ஒரு யுத்தமாக இருக்கிறது. Unsaved members in the family cause battles in the home. வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாத நபர்கள் வீட்டிலே யுத்தங்களை உண்டு பண்ணுகிறார்கள். Sins striving against us cause battles in our life. நமக்கு விரோதமாக போராடுகிறதான பாவங்கள் நம் ஜீவியத்திலே யுத்தங்களை கொண்டு வருகிறது. Like this we are facing so many battles against so many different kinds of nations. இது போன்ற அநேக தேசங்களுக்கு விரோதமாக இருந்த ஜாதிகள் நமக்கு விரோதமாக இப்படியாக யுத்தங்களை கொண்டு வருகிறது. These are outward battles. இதெல்லாம் வெளி பிரகாரமான யுத்தங்கள். But there is another battle that we have to learn to fight. ஆனால் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு விதமான யுத்தம் உண்டு. When we learn to fight that battle, all these outward battles will cease. அந்த யுத்தத்தை செய்ய நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் வெளியே நாம் பார்க்கும் இந்த யுத்தங்கள் எல்லாம் அது இல்லாமல் போய்விடும். When we learn to fight this battle that is within, all the outward battles will cease. நமக்குள்ளாக இருக்கிறதான இந்த யுத்தத்தை செய்ய நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வெளியே இருந்து வருகிறதான எல்லா யுத்தங்களும் இல்லாமல் போய்விடும். It's not that we will have no more trouble anymore, there will be no more battles anymore. அதன் பின்பு நமக்கு பிரச்சனைகள், யுத்தங்கள் இல்லாமலே போய்விடும் என்று அல்ல. But those battles will not be battles for us. ஆனால் அந்த யுத்தங்கள் நமக்கு ஒரு யுத்தமாகவே இருக்காது. We will be so engaged and engrossed with a battle within ourselves, in our mind,
that all these outside things will make no more meaning to us. நமக்குள்ளாகவே நம்முடைய மனதில் இருக்கிறதான அந்த யுத்தத்தில் அவ்வளவாக நாம் கவனம் செலுத்தி அதிலே நாம் போராட்டத்திற்குள்ளாக இருக்கிறபடியால் வெளியே இருக்கிறதான இந்த யுத்தங்கள் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு யுத்தமாகவே இல்லாமல் போய்விடும். In the beginning the psalmist was looking at all the things outside and he was praying, Lord, rid me of my enemies, please pray, I cry unto thee. ஆரம்ப நாட்களில் சங்கீதக்காரன் அவனை சுற்றி இருக்கிறதான சத்துருக்களை எல்லாம் பார்த்து, ஆண்டவரே இந்த சத்துருக்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றும், தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி அழுகிறார். But after that he starts praising God. ஆனால் அதற்பின்போ அவர் தேவனை நோக்கி அவர் துதிக்க ஆரம்பிக்கிறார். Because a transformation has taken place within. ஏனென்றால் அவருக்குள்ளாக ஒரு மறுரூபம் உண்டாயிற்று. Now he is learning to fight a new kind of battle. இப்பொழுது ஒரு புதிய வித்தியாசமான ஒரு யுத்தத்தை செய்ய கற்றுக் கொண்டிருக்கிறார். Battle within himself. அது அவருக்குள்ளாகவே செய்யப்படுகிறதான ஒரு யுத்தம். In our spiritual life also. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் when we learn to fight that battle within, நமக்குள்ளாக இருக்கிறதான அந்த யுத்தத்தை செய்ய நாம் கற்றுக்கொள்ளும் போது, all those battles that are staring in our face outside, the battles of circumstances, they will all lose their intensity. சூழ்நிலைகளின் மூலமாக வருகிறதான சூழ்நிலைகளின் பேரில் வருகிறதான இந்த யுத்தங்கள் எல்லாம் நாம் அதை பார்க்கும்போது அதனுடைய அதிகரிப்பு வேகம் எல்லாம் குறைந்து போய்விடும். They won't be battles anymore to us. அதன் பின்பு அது நமக்கு ஒரு யுத்தமாகவே இருக்காது. Because our mind has been diverted to another more important battle. ஏனென்றால் நம்முடைய மனதோ அதை காட்டிலும் மிகவும் முக்கியமான வேறு ஒரு யுத்தத்திற்கு நேராக அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. So in our lives also, அதனால் நம்முடைய ஜீவியத்திலும் slowly our lives should also undergo a conversion like the psalmist. இந்த சங்கீதக்காரனை போன்று மெதுவாக நம்முடைய ஜீவியத்திலும் இது போன்றதான ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். The Lord wants to teach our hands to war and our fingers to fight. கர்த்தர் நம்முடைய கைகளை போருக்கும் நம் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்க விரும்புகிறார். Hands show strength. கைகள் என்று சொல்லும்போது பலத்தை காண்பிக்கிறது. Fingers show skill. விரல்கள் என்று சொல்லும்போது திறனை காண்பிக்கிறது. So we should not only know to fight, we should know how to fight. யுத்தம் செய்ய மட்டும் நாம் கற்றுக்கொண்டால் போதாது, எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So battle involves both strength and strategy. யுத்தம் என்று சொல்லும்போது அங்கே பலனையும் காண்பிக்கிறது, யுத்தம் செய்கிறதான விதத்தையும் காண்பிக்கிறது. So there is a way to fight, there is a skill to fight. யுத்தம் செய்கிறதான ஒரு விதம் உண்டு, யுத்தம் செய்யக்கூடிய திறன் உண்டு. If you look at the Medo-Persian Empire, மீதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை நாம் பார்க்கும்போது, they fought with strength. அவர்கள் பலனை கொண்டு யுத்தம் செய்தார்கள். They fought with terrible strength. பயங்கரமான பலத்தை கொண்டு அவர்கள் யுத்தம் செய்தார்கள். To fight with an army of 10,000, they will take 40,000-50,000 people with them. 10,000 பேர் சேர்ந்த ஒரு சேனையோடு யுத்தம் செய்ய அவர்கள் ஒரு 40,000 பேரை கொண்டு செல்வார்கள். But you look at Alexander. ஆனால் அலெக்சாண்டரை பாருங்கள். He was supposed to be a short man. அவன் மிகவும் ஒரு குள்ளமான ஒரு மனிதனாக இருந்தார். He became an emperor. He overcame many countries at the young age of 23. அவன் ஒரு சக்கராதிபதியாக மாறி 23ஆம் வயதில் முழு உலகத்தையும் கைப்பற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தார். He overcame by strategy. ஏனென்றால் அவர் சண்டை செய்கிறதான முறையை திறனை கற்று அவர் செய்தார். He used planning. He planned well. திட்டங்களை வகுத்து சரியான விதத்தில் அவர் திட்டமிட்டு அவர் செய்தார். Not only by power but by wisdom he overcame. அவர் வல்லமையினால் மட்டுமல்ல ஞானத்தினாலும் அவர் ஜெயித்தார். Alexander in his army had horses. மகா அலெக்சாண்டர் அவருடைய சேனையில் குதிரைகள் இருந்தது. When he came to fight against India, Purushottam was ruling in India. அவர் இந்தியாவுக்கு நேராக யுத்தம் செய்ய வந்த காலத்தில் இங்கே புருஷோத்தம் அவர் இங்கே ஆண்டு கொண்டிருந்தார். And in India, instead of horses, India had elephants. இந்தியாவில் குதிரைகளுக்கு பதிலாக யானை படை இருந்தது. How can horses fight against elephants? குதிரைகள் எப்படி யானைகளுக்கு விரோதமாக சண்டை செய்ய முடியும்? So Purushottam was confident that Alexander cannot overpower them. அதனால் இங்க இருந்த புருஷோத்தம் அவர் நினைத்தார், இந்த மகா அலெக்சாண்டர் நம்மை மேற்கொள்ளவே முடியாது என்று மிகவும் நம்பிக்கையா இருந்தார். He lined all his elephants sticking close to one another so that the horses could not get past. குதிரைகள் இந்த யானைகளை கடந்து செல்ல முடியாதபடி இந்த யானைகளை மிகவும் நெருங்கிய விதத்தில் வரிசையாக நிறுத்தி இருந்தார். So the Indians were relaxed. இந்தியர்கள் மிகவும் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். In the night, you know what Alexander did? ஆனால் இரவு நேரத்தில் இந்த மகா அலெக்சாண்டர் என்ன செய்தார் என்று தெரியுமா? He asked all the army people to give all their brass weapons. அங்கிருந்ததான சேனையை சேர்ந்த எல்லோரிடமும் இவன் அவர்களுடைய வெண்கல போர் ஆயுதங்களை எல்லாம் தரும்படியாக கேட்டார். All the brass items. அவர்களுடைய வெண்கல பொருட்களை எல்லாம் கேட்டார். And he heated all those brass items till they became
golden hot. They started giving a golden glow. அந்த வெண்கலத்தை எல்லாம் இவர் சூடாக்க ஆரம்பித்தார். அது பொன்னை போன்று பிரகாசிக்கும் வரை அதை சூடுபடுத்திக் கொண்டே இருந்தார். So as it was glowing red, அது சிவப்பான நிறத்தில் அப்படியாக அது பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது Alexander put all those glowing red brazen items, hot as they were, put them in carts or wagons and rolled them towards the elephants in the night. இந்த வெண்கலத்தை எல்லாம் அவர் மாட்டு வண்டிகளில் ஏற்றி அவர் இந்த சூடாக எரிந்து கொண்டிருந்ததான வண்டிகளில் ஏற்றி சூடாக எரிந்து கொண்டிருந்ததான இதை அவர் வண்டிகளில் ஏற்றி அதை இந்த யானைகளுக்கு நேராக உருட்டி விட்டார். Because he had this wisdom that elephants have an attraction towards glowing objects. ஏனென்றால் யானைகள் பிரகாசமான இருக்கும் பொருள்களுக்கு நேராக அது ஈர்க்கப்படுகிறது என்றதான ஞானம் அவருக்கு இருந்தது. So the moment these glowing objects reached the elephant, இப்படி பிரகாசிக்கிறதான இந்த பொருட்கள் அந்த யானைகளை சென்று அடைந்தவுடன் the elephants took their trunks and touched those red hot objects. யானைகள் அதனுடைய தும்பிக்கையினால் அந்த எரிகிறதான அந்த வெண்கல பொருளை தொட்டது. And immediately the heat got onto the trunk. உடனடியாக சூடு அந்த தும்பிக்கையின் மீது பட்டபோது and all the elephants started running. யானைகள் எல்லாம் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தது. Till the pain stops, these elephants won't stop running. வேதனை நிற்கும் வரை இந்த யானைகள் நிற்காது. So they started running and running and running and escaped. அது ஓடி ஓடி and that's how the Alexander's troops went into India. அது ஓடி ஓடி அங்கிருந்து சென்ற பின்பு இப்படிதான் அலெக்சாந்தர்களுடைய சேனை இந்தியாவையும் கைப்பற்றினார்கள். So that is called strategy or planning. அதுதான் அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். In our lives also, நம்முடைய ஜீவியத்திலும் we should not only know to fight, we should know how to fight. யுத்தம் செய்ய நாம் கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். There's a poet called Bernard Shaw. Bernard Shaw என்றதான ஒரு கவிதை ஆசிரியர் இருக்கிறார். There was இருந்தார். One day he was crossing a small bridge through which only one person can cross. ஒரு நபர் மட்டும் நுழைந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய பாலத்தின் வழியாக ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருந்தபோது as he reached the middle of the bridge, அந்த பாலத்தின் மத்தியில் அவர் நின்று கொண்டிருந்தபோது Bernard Shaw was a short man. Bernard Shaw அவர் ஒரு குள்ளமான ஒரு நபர். Opposite came on the bridge was coming a very well built tall man who did not like Bernard Shaw. எதிரில் இந்த பெர்னார்ட் ஷாவை விரும்பாத உயரமான ஒரு நபர், வளர்த்தியான உயரமான ஒரு நபர் வந்து கொண்டிருந்தார். And he stood in front of Bernard Shaw. அவர் பெர்னார்ட் ஷாவுக்கு முன்பாக நின்றார். And said, I won't let fools pass by me. என் வழியாக முட்டாள்கள் கடந்து செல்வதை நான் விட மாட்டேன் என்று இவர் சொன்னார். என்னை தாண்டி போக விட மாட்டேன் என்றார். He stood in the way like that. வழியில் நின்று கொண்டார். Bernard Shaw said, I will allow, and he stood aside. அப்பொழுது பெர்னார்ட் ஷா சொன்னார், நான் என்னை கடந்து போக விடுவேன் என்று சொல்லி அவருக்கு வழிவிட்டார். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? He did not have to resist. அவர் அங்கே எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனுஷன் சொன்னார், முட்டாள்களை என்னை கடந்து போக நான் விட மாட்டேன். பெர்னார்ட் ஷா சொன்னார், நான் விடுவேன் என்று சொல்லி ஒதுங்கி விட்டுவார். அந்த கருத்துனா அவர் முட்டாள்னு சொல்லிட்டார், சொல்லாமே சொல்லிட்டார். So he did not have to fight, he did not have to do anything, but he won the battle with just words. அவர் அங்கே யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வார்த்தைகள் மட்டும் சொல்லி அங்கே அவர் ஜெயித்து விட்டார். That is strategy, that is planning. அதுதான் அங்கே திட்டமிட்டு செய்வது. In our daily life, நம்முடைய அனுதின வாழ்க்கையில், in our battles, நம்முடைய யுத்தங்களில், circumstances are glaring and staring in our face. சூழ்நிலைகள் நம்முடைய முகத்தை நோக்கி அது பார்த்து கொண்டே இருக்கிறது. We are always looking at the circumstances and we are fighting with the circumstances. நாமும் எப்பொழுதும் சூழ்நிலைகளையே பார்த்துக்கொண்டு அதோடு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம். We don't realize there is a more important battle to fight that will settle the outside battle too. வெளியே இருக்கிறதான யுத்தங்களையும் அது தீர்க்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான யுத்தம் ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்து விடுகிறோம். That's the battle of அது சுபாவத்தினுடைய யுத்தமாக இருக்கிறது. Against our own fallen natures. நம்முடைய சொந்த விழுந்து போன சுபாவங்களுக்கு நேராக நாம் செய்கிற யுத்தம் அது. When we look at the adverse circumstances outside, வெளியே இருக்கிறதான பிரதிகூலமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, when God teaches our hands to war and our fingers to fight,
தேவன் நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கும் பொழுது the step 1 of the fighting the battle is stop looking outside, now look inside. யுத்தத்தை செய்வதற்கு முதலாவது படியாக வெளியே பார்ப்பதை நிறுத்திவிட்டு நாம் உள்ளே பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். Don't look at what's going on outside. வெளியே என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டாம். Whatever happens outside, see what's happening inside me. வெளியே என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும் உள்ளே எனக்குள்ளாக என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். I'm getting worried. நான் கவலைப்பட ஆரம்பிக்கிறேன். My mind is getting diverted here and there. என்னுடைய மனது இங்கும் அங்குமாக திசை திருப்பப்படுகிறது. I tend to look to human beings for help. உதவிக்காக மனிதர்களை நாடி செல்ல முயலுகிறேன். I am not able to believe God that he is able to help me. தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாமல் போகிறது. Questions are rising up within me. Will God help? Will he not help? தேவன் எனக்கு உதவி செய்வாரா செய்யாமல் போவாரோ என்ற கேள்விகள் எனக்குள்ளாக இருந்து எழும்புகிறது. Why is this happening to me? ஏன் இது எனக்கு சம்பவிக்கிறது என்று கேட்கிறோம். Murmurings rise up. உள்ளே இருந்து முறுமுறுப்பு ஆரம்பிக்கிறது. Like this we know the fallen natures that are raging within. இது போன்று நமக்குள்ளாக இருந்து இந்த விழுந்து போன சுபாவங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. So the moment battles appear outside, true wisdom is to look within and see what's wrong with us inside. வெளியே நம்முடைய கண்களுக்கு யுத்தங்கள் தென்படும் பொழுது உண்மையான ஞானம் என்னவென்றால் நமக்குள்ளாக என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை, நமக்குள்ளாக யுத்தம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். Once we settle the battles inside, நமக்குள்ளாக இருக்கிறதான அந்த யுத்தத்தை ஒரு விசை நாம் தீர்த்து விடுவோம் என்றால் outside battles will not be battles anymore. வெளியே இருக்கிறதான யுத்தங்கள் அதன் பின்பு நமக்கு யுத்தமாகவே இருக்காது. We will be easily able to praise God in that situation. மிகவும் எளிதாக அந்த சூழ்நிலைகளில் தேவனை நாம் துதிக்கத்தக்கவர்களாய் இருப்போம். But if we don't look inside and settle what is inside us, ஆனால் நமக்குள்ளாக பார்த்து நமக்குள்ளாக இருப்பதை நாம் தீர்க்காவிட்டால் outside battles will. அதனால் முதலாவது ஞானமான செயல் என்னவென்றால் நமக்குள்ளாக இருப்பதை பார்த்து நம்முடைய இருதயங்களை சரிப்படுத்துவதே. You look at Jesus. இயேசுவை பாருங்கள். Did ever in his life he say, how much I'm suffering? அவருடைய வாழ்நாட்களில் எப்பொழுதாவது அவருடைய வாழ்நாளில் நான் இவ்வளவாக இப்படி பாடுபடுகிறேனே என்று எப்பொழுதாவது அவர் சொல்லி இருக்கிறாரா? Did he ever magnify his sufferings? அவருடைய பாடுகளை எப்பொழுதாவது அவர் பெரிதாகி காண்பித்திருக்கிறாரா? We don't suffer even half what he suffered. அவர் பாடுபட்டதில் நாம் பாதி கூட பாடுபடவில்லை. Why? ஏன்? Because of the perfection of his character. ஏனென்றால் அவருடைய சுபாவத்தின் பூரணத்தினால். His character, the trials proved what character he was made up of. பரீட்சைகள் அவருடைய சுபாவத்தை காண்பித்தது. So all the sufferings and all the trials that God permits in our life is to examine ourselves within. நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் அனுமதிக்கிறதான எல்லா பரீட்சைகள் பிரச்சனைகள் எல்லாம் நமக்குள்ளாகவே நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாகவே. From this battle I realize still there is murmuring within. ஆண்டவரே, இந்த யுத்தத்திலிருந்து எனக்குள்ளாக இன்னும் முறுமுறுப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். Lord, from this particular temptation I realize there is lust within me. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சோதனை மூலமாக எனக்குள்ளாக இன்னும் இச்சை இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். Lord, through this particular irritating situation I realize there is anger within me. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட எரிச்சல் அடையக்கூடிய சூழ்நிலையிலிருந்து எனக்குள்ளாக இன்னும் கோபம் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். Help me Lord, transform me Lord. எனக்கு உதவி ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. When we start the battle in this direction, இந்த திசையிலிருந்து நம்முடைய யுத்தங்களை நாம் ஆரம்பிப்போம் என்றால் outside circumstances will lose their power. வெளியே இருக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாம் அதனுடைய வல்லமை இழந்து போய்விடும். If we learn the secret and fight this battle from inside, இந்த ரகசியத்தை நாம் கற்று நமக்குள்ளாக இருந்த யுத்தங்களை நாம் ஆரம்பிப்போம் என்றால் battles will become adventurous. We will want to face battles. யுத்தங்கள் எல்லாம் நமக்கு ஒரு புதிதாக ஒன்றை செய்வதை போன்று இருக்கும் யுத்தங்களை செய்ய நாம் சந்தோஷப்படுவோம். You all know Pastor Don. பாஸ்டர் டானை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். But many of you may not know the paths he went through. அவர் சென்றதான பாதைகளை பற்றி ஒருவேளை உங்களுக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். God had transformed his character so much that all his trials only proved how much God had transformed him. தேவன் அவருடைய சுபாவத்தை அவ்வளவாக மாற்றி இருந்தபடியால் அவருடைய பரீட்சைகள் எல்லாம் தேவன் எவ்வளவாக அவருடைய சுபாவத்தை மாற்றி இருந்தார் என்பதை தான் நிரூபித்து காண்பித்தது. One day he was going by ship. ஒரு நாள் அவர் கப்பலில் சென்று கொண்டிருந்த போது suddenly a storm started blowing. திடீரென்று ஒரு புயல் அடிக்க ஆரம்பித்தது. He said the ship started moving like this in 45 degrees.
45 டிகிரியில் அந்த கப்பல் இப்படியாக அசைய ஆரம்பித்தது என்று அவர் சொன்னார். Nothing was on, everything in the cupboard, shelves, suitcases, everything started falling down. அங்கிருந்தான கப்பலில் இருந்த சூட்கேஸ் எல்லாம் கீழே விழ ஆரம்பித்தது. People started vomiting. ஜனங்கள் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார்கள். All were afraid, terrified, sitting in their rooms. எல்லோரும் பயந்து அவர்களுடைய அறைகளில் பயந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். At that time Pastor Don somehow caught hold of the railings and scrambled up the stairs. ஆனால் அந்த சூழ்நிலையில் பாஸ்டர் டான் அங்கிருந்து கைப்பிடிகளை பிடித்து அவர் தடுமாறி அவர் முன்பாக மேலே வந்தார். And there was a door that took you outside to the balcony of the ship. அந்த கப்பலினுடைய மேல் தளத்திற்கு கொண்டு செல்கிறதான ஒரு வாசல் இருந்தது. He opened that door. அந்த கதவை அவர் திறந்தார். Somehow went outside. எப்படியோ வெளியே வந்தார். Took hold of an iron pillar. ஒரு இரும்பு தூணை பிடித்துக் கொண்டார். And started watching the storm. அந்த புயலை பார்த்து கொண்டே இருந்தார். He said the way the water was hitting the ship, it was as if the ship is going to break into two pieces at any time. அவர் இப்படியாக சொன்னார், தண்ணீர் அந்த கப்பலை வந்து அடித்த விதம் எப்படி இருந்தது என்றால் எந்த நிமிடத்திலும் கப்பல் இரண்டாக பிளந்து விடும் போன்று இருந்தது என்றார். And he said the noise of the wind was so great, it was like 1,00,000 women screaming together. புயலினுடைய சத்தம் அது அவ்வளவு பெரிதாக இருந்தது. 1,00,000 ஸ்திரீகள் ஒன்றாக சேர்ந்து கூச்சலிட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது என்றார். But in that situation, அந்த சூழ்நிலையில் he held that pillar. அந்த இரும்பு தூணை அவர் பிடித்துக் கொண்டார். He said, by God's grace I was not afraid. அவர் சொன்னார், தேவனுடைய கிருபையினால் அந்த நேரத்தில் எனக்கு பயம் இல்லை என்றார். I just looked at the storm. அந்த புயலை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்றார். Said, oh God, how powerful you are. ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்று நான் சொன்னேன் என்றார். That storm could do nothing in his life. Everyone was vomiting, everyone was worried, all praying to their gods, but he was not worried. அந்த புயல் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லோரும் அந்த நேரத்தில் பயந்து வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவருடைய ஜீவிதத்திலோ அது ஒன்றும் செய்ய முடியவில்லை. Because he was a man of God who had fought all his battles from within. ஏனென்றால் அவருக்குள்ளாக இருந்து எல்லா யுத்தங்களையும் செய்ததான ஒரு தேவனுடைய மனுஷன். One day he testified like this. ஒரு நாள் இப்படியாக அவர் சாட்சி கூறினார். There was a time I had only one set of clothes. ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு செட் உடை மட்டும் தான் இருந்தது என்றார். Wherever I went, I would wash it in the night, dry it up in the night, put it on in the morning. நான் போகும் இடமெல்லாம் நான் இரவு நேரத்திலே அதை துவைத்து விட்டு காலை நேரத்திலே அதை நான் போட்டுக் கொள்வேன். In the course of my ministry, one day I had to sleep in a railway station. என்னுடைய ஊழிய நாட்களின் போது ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நான் தூங்க வேண்டியதாயிற்று என்றார். So in the night I washed my clothes, hung it up, went to sleep. இரவிலே என்னுடைய உடைகளை நான் தோய்த்து காய வைத்து விட்டு நான் தூங்க சென்று விட்டேன் என்றார். Early in the morning I rose up to put back my clothes. Those clothes were not there. A thief had stolen it. அதிகாலையில் சென்று அந்த உடைகளை எடுத்து போட்டுக் கொள்ளலாம் என்று சென்றபோது அந்த உடைகள் அங்கே இல்லை. திருடன் அதை திருடி கொண்டு போய் விட்டான். What happened after that he didn't tell, but he was laughing when he said that. அதன் பின்பு என்னவானது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லும்போது சிரித்துக் கொண்டு இருந்தார். He was not murmuring or complaining. அவர் முறுமுறுக்கவில்லை, அவர் குறை சொல்லவில்லை. One day he went to another country. ஒரு நாள் வேறொரு தேசத்துக்கு சென்றிருந்தார். He did not know the language of that country. அந்த தேசத்தினுடைய பாஷை அவருக்கு தெரியாது. So he was going to one particular house. ஒரு குறிப்பிட்ட வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். He had to and suddenly as he was walking on the road, வீதியில் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தபோது he saw a fighter plane going little away like that. ஒரு போர் விமானம் அவரை அப்பார் கொஞ்சம் தொலைவில் சென்று கொண்டிருந்ததை பார்த்தார். And then he saw a tank coming from that way to the side. இந்த பக்கமாக அங்கிருந்த ஒரு டேங்க் வருவதை அவர் பார்த்தார். Birangi. ஒரு பீரங்கி வருவதை பார்த்தார். And he was wondering what's happening, why this fighter planes and tanks, perhaps it's Republic Day or something. So there's some parade is going on, military parade. ஏன் இந்த போர் விமானங்கள் எல்லாம் வருகிறது? ஒருவேளை குடியரசு தினத்திற்காக மிலிட்டரிகள் பயிற்சி செய்கிறார்களோ என்று நினைத்தார். Nearby was the president's building. அருகில் பிரசிடென்ட் உடைய கட்டிடம் இருந்தது. This fighter plane went to top of the president's building, dropped a bomb there, and the president's building caught fire.
இந்த போர் விமானம் அங்கிருந்ததான ஜனாதிபதியினுடைய வீட்டிற்கு நேராக ஒரு குண்டை நேராக விட்டது. அங்கே தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. Then he knew this is not a parade, something is happening. அப்பொழுதுதான் இவருக்கு தெரிஞ்சது இவர்கள் பயிற்சி எடுக்கவில்லை, ஏதோ ஒன்று இங்கே சம்பவித்துக் கொண்டிருந்தது என்று He நினைத்தார். saw 4 or 5 people running here and there. He asked what's happening. They said civil war has broken out. 4-5 பேர் அங்கே ஓடிக்கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். என்ன சம்பவித்தது என்று கேட்டபோது அங்கே உள்நாட்டு கலவரங்கள் ஆரம்பித்தது என்று சொன்னார்கள். The army is now fighting against the government. இப்பொழுது அங்கிருந்ததான சேனை அரசாங்கத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆரம்பித்தது. Planes were flying here and there, bombs were being dropped here and there. He went to a building and hid under the sunshade. அங்கே விமானங்கள் இங்கும் அங்குமாக போய்க்கொண்டு இங்கும் அங்குமாக குண்டுகள் வீசிக் கொண்டிருந்தார்கள். இவரோ சென்று அங்கே ஒரு மறைவில் அவர் நின்று கொண்டார். Under a building. ஒரு கட்டிடத்தின் மறைவில். The plane dropped a bomb on that building. ஒரு பிளேன் அந்த பில்டிங்க்கு நேராக ஒரு பாம்பை போட்டது. As stones and சென்று ஓட ஆரம்பித்தார். when he ran into a huge empty ground. இவர் அப்படியாக வெளியே ஓடின போது ஒரு பெரிய மைதானத்திற்குள்ளாக ஓடிக்கொண்டிருந்தார். He started running here and there, இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார். looking for shelter. அங்கே அடைக்கலம் தேடி ஓடினார். As he was running, அப்படி அவர் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது 2 fighter planes spotted him. 2 போர் விமானங்கள் இவரை குறி நோக்கினார்கள். They turned towards him அவருக்கு நேராக திரும்பினார்கள். and started shooting him. அவரை சுட ஆரம்பித்தார்கள். He saw those bullets were flying past him as he was running here and there. அவர் அப்படியாக இங்கும் அங்குமாக ஓட ஓட அவருடைய இரு பக்கங்களிலும் குண்டுகள் துளைத்து கொண்டு போவதை பார்த்தார். He heard the sound of the bullets going past his ears. அவருடைய காதுகளின் அருகில் அந்த குண்டுகளுடைய சத்தம் துளைத்து கொண்டு போவதை அவர் கேட்டார். 1 hour in that ground he was running here and there. The planes were going, returning, shooting, going, returning and shooting. 1 மணி நேரமாக அந்த மைதானத்தில் இங்கும் அங்குமாக அவர் ஓடுகிறார். அந்த விமானங்களும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருந்து இவரை சுட்டு கொண்டே இருந்தார்கள். Finally he escaped. கடைசியாக அவர் தப்பித்தார். Not even 1 bullet hit him. ஒரு குண்டாவிலும் அவரை சேதப்படுத்தவில்லை. The next day he heard about 10,000 people had died in that war. அடுத்த நாளில் அவர் கேள்விப்பட்டார் அந்த யுத்தத்தில் 10,000 பேருக்கும் மேலாக ஜனங்கள் மரித்தார்கள் என்று. Then he remembered the verse, 1,000 shall fall at thy side, 10,000 at thy right hand, it shall not come nigh thee. அதன் பின்பு அவர் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்தார். 10,000 பேருடைய வலது பக்கத்தில் வீழ்ந்தாலும் அது உன்னை அணுகாது என்றதான அந்த வசனத்தை நினைவு கூர்ந்தார். One day he had booked a hotel, a room in a hotel. ஒரு ஹோட்டலிலே அவர் ஒரு ரூம் புக் செய்திருந்தார். And he left that hotel one day to go somewhere else. அந்த ஹோட்டலை விட்டு அவர் வேறொரு இடம் செல்ல சென்றிருந்தார். It was another country. அது வேறொரு நாட்டிலே. Very cold country. மிகவும் குளிர் தேசம் அது. He and another small boy, 14 years old. அவரும் அவரோடு கூட ஒரு 14 வயது சிறு பையனும். When they came back to that room, somebody had already taken that room. அவர்கள் மீண்டுமாக அந்த ரூமுக்கு வந்தபோது அதை வேறு ஒருவர் எடுத்து விட்டார்கள். No place to stay. அவர்கள் தங்குவதற்கு இடமில்லை. You know what they did? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? They slept in the open ground. அவர்கள் வெளியே மைதானத்தில் அப்படியாக படுத்து விட்டார்கள். There was snow on the ground. அங்கே தரையில் பனி இருந்தது, பனிக்கட்டிகள் இருந்தது. He took a broom, swept the snow, created a space. He and that boy went to sleep. அவர் ஒரு துடுப்பத்தை எடுத்து அங்கிருந்ததான பனியெல்லாம் அகற்றிவிட்டு அதன் பின்பு அவனும் அந்த பையனும் இவருமாக அந்த இடத்தில் படுக்க ஆரம்பித்தார்கள். That boy started freezing. அந்த பையனுக்கு குளிர ஆரம்பித்தது. So pastor removed his shirt and covered him and he started freezing and slept like that. அதனால் பாஸ்டர் என்ன செய்தார் என்று அவருடைய ஷர்ட்டை எடுத்து அந்த பையன் மீது போர்த்துவிட்டு இவர் பனியிலே அங்கே உறைய ஆரம்பித்தார். But he slept like that. அவர் அப்படியே தூங்கிவிட்டார். Because that night pastor removed his shirt, that boy survived, otherwise he would have died. அன்று இரவு பாஸ்டர் அவருடைய ஷர்ட்டை எடுத்து அந்த பையன் மீது போர்த்தினபடியால் அந்த பையன் பிழைத்துக் கொண்டான். இல்லாவிட்டால் அவன் ஒருவேளை மரித்து போயிருப்பான். Today that boy is a pastor of 200 churches. இன்று அந்த பையன் 200 சபைகளுக்கு பாஸ்டராக இருக்கிறார். He went through, Pastor Don went through so much of suffering like this. இது போன்ற பாஸ்டர் டான் அவருடைய ஜீவிதத்தில் இது போன்ற अनेक பாடுகளின் வழியாக சென்றார். He said, one day I was
trapped in a situation, a man pointed a knife in front of me, a man pointed a knife at the back of me. அவர் சொன்னார், ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் அகப்பட்டு கொண்டேன். அப்பொழுது ஒரு நபர் எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் 2 பேர் கத்தியை வைத்துக் கொண்டு நின்றார்கள் என்றார். He said, after all these situations, இந்த எல்லா சூழ்நிலைக்கு பிறகு அவர் இப்படியாக சொல்கிறார், I have one complaint against God. தேவனுக்கு விரோதமாக எனக்கு ஒரு சொல்லக்கூடிய குறை உண்டு, ஒரு புகார் உண்டு. I have one complaint against God. தேவனுக்கு விரோதமாக ஒரு புகார் உண்டு. He never lets me suffer. அவர் நான் பாடுபட அவர் அனுமதிப்பதே இல்லை. What is all that then? அப்படி என்றால் அவர் பட்டது எல்லாம் என்ன? After all that I have gone through, I have one complaint against God. He never lets me suffer. அவருடைய பாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் பிறகு அவர் இப்படியாக சொல்கிறார், என் தேவன் என்னை பாடுபட அனுமதிப்பதே இல்லை. Why? If we had gone through that, ஒருவேளை நாம் அந்த பாடுகளின் வழியாக சென்றிருப்போம் என்றால் we would have magnified all that. அவற்றையெல்லாம் நாம் பெரிதாக அறிக்கை காண்பித்திருப்போம். Look at Saint Paul. பரிசுத்த பவுலை பாருங்கள். He said, I have starved. நான் பட்டினியாய் இருந்திருக்கிறேன். I have been chased by my countrymen. என்னுடைய சொந்த தேசத்தினரால் நான் துரத்தப்பட்டிருக்கிறேன். I have been in prison. சிறையில் இருந்திருக்கிறேன். I have been beaten with rods. இரும்பு கம்பிகளினால் அடிக்கப்பட்டிருக்கிறேன். I have faced perils in the sea. கடலிலே ஆபத்துகளை சந்தித்திருக்கிறேன். But all these sufferings put together, Saint Paul calls it light affliction, which is but for a moment. இந்த பாடுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பரிசுத்த பவுல் சொல்கிறார், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் இது என்கிறார். They are people who learnt, whose hands had learned to war, whose fingers had learned to fight. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய கைகளையும் விரல்களையும் யுத்தத்திற்கு பழக்கி வைத்தவர்கள். The situation did not threaten them. சூழ்நிலைகள் அவர்களை பயமுறுத்த முடியவில்லை. Because they knew the battle of character they had won. ஏனென்றால் அவர்களுடைய சுபாவம் என்ற யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். Beloved, in our homes, அருமையானவர்களே, நம்முடைய வீடுகளில், in our workplaces, நம்முடைய வேலை இடங்களில், when adverse situations rise, பிரதிகூலமான சூழ்நிலைகள் எழும்பும்போது how do we react? நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம்? Just like anybody else in the world we react. உலகத்தில் இருக்கிற மற்ற சாதாரண நபர்களை போன்று நாமும் பிரதிபலிக்கிறோம். They fight, we fight. அவர்கள் சண்டையிடுகிறார்கள், நாமும் சண்டையிடுகிறோம். The devil has taught our hands how to fight and our fingers how to war. பிசாசு நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்கி வைத்திருக்கிறார். We know how to hold our fingers and strangle the other person. எப்படி நம்முடைய விரல்களை வைத்து மற்றவர்களை நசுக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். We know how to give him one blow in the fist that he will not give anything back. கையினால் ஒரு அடி கொடுத்தால் மீண்டுமாக அவன் மறு அடி கொடுக்காதபடி எப்படி கொடுக்க வேண்டும் என்றும் நமக்கு தெரியும். This is the battle that we have learned to fight. இந்த யுத்தத்தை தான் நான் செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறோம். Look at Jesus. இயேசுவை பாருங்கள். He said, if I think now, God will send 12 legions of angels and destroy you all. இயேசு இப்படியாக சொல்கிறார், இப்பொழுது நான் நினைப்பேன் என்றால் தேவன் பரலோகத்திலிருந்து 12 லேகியோன் தெய்வ தூதர்களை அனுப்பி உங்கள் அனைவரையும் அழித்து விடுவார். But that's not the battle that he came to fight. ஆனால் அவர் செய்ய வந்த யுத்தம் அது அல்ல. He was a mighty warrior. அவர் ஒரு பலசாலியான ஒரு யுத்தசாலி. How did he fight? அவர் எப்படி யுத்தம் செய்தார்? Kept his mouth shut and fought. அவருடைய வாயை அமைதியாய் வைத்திருந்து அவர் யுத்தம் செய்தார். He won the battle by not answering back. அவர் மீண்டுமாக பதில் அளிக்காமலே அவர் யுத்தங்களை ஜெயித்தார். They challenged him. அவரிடம் சவால் விட்டார்கள். You saved others. நீர் மற்றவரை ரட்சித்தீரே. You can't save yourself. ஆனால் உம்மையே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. Come on man, come down from the cross, we'll believe you. இப்பொழுது நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், உம்மை விசுவாசிக்கிறோம். But he did not come. ஆனால் அவரோ இறங்கி வரவில்லை. He did not react in the way any human being would. அந்த நேரத்தில் ஒரு சாதாரண நபர் எப்படி பிரதிபலித்திருப்பார்களோ அந்த விதத்தில் அவர் பிரதிபலிக்கவே இல்லை. If you and I had the power that Jesus had, இயேசுவுக்கு இருந்ததான வல்லமை ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் இருந்திருக்கும் என்றால், in the course of our ministry every now and then lightning will be falling down from heaven. நம்முடைய ஊழிய நாட்களில் அடிக்கடி திடீர் என்று மேலே இருந்து பரலோகத்திலிருந்து நெருப்பு இறங்கி கொண்டிருக்கும். Every now and then somebody will be turning to ashes. அடிக்கடி சிலர் திடீர் என்று சாம்பலாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். This is the kind of battle we know to fight. இது போன்ற யுத்தம் தான் நமக்கு செய்ய தெரியும். But Jesus fought a different battle. ஆனால் இயேசு ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தத்தை செய்தார். On the cross, சிலுவையிலே he looked like a defeated man. தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபரை போன்று காட்சியளித்தார். In the judgment hall, அங்கே நியாயாசனத்தின் போது Pilate said, பிலாத்து சொல்லுகிறார், do you not have anything to say?
உன்னிடம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லையா Look என்று at everyone, கேட்கிறார். they are all accusing you. எல்லோரும் உன்னை இப்படியாக குற்றம் சாட்டுகிறார்களே, Don't you have anything to say? அவர்களுக்கு சொல்ல உன்னிடம் ஒன்றும் இல்லையா? Even that Jesus didn't answer. அப்பொழுதும் இயேசு அமைதியாக தான் இருந்தார். Just kept quiet. அமைதியாக இருந்தார். They tied him. அவரை கட்டினார்கள். He said nothing. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. They scourged him. அவரை அடித்தார்கள். He said nothing. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. Made him to carry a cross that was heavier than he was. அவரை காட்டிலும் சுமையான ஒரு சிலுவையை சுமந்து செல்ல செய்தார்கள். He took it as much as he could and fell down. அவரால் முடிந்தவரை சுமந்து சென்று கீழே விழுந்தார். He said nothing. ஒன்றும் சொல்லவில்லை. They took nails and pierced his hands and feet. ஆணைகளை எடுத்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் அடித்தார்கள். He said nothing. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. He only looked to the Lord and cried. அவர் தேவனை நோக்கி அழுதார். A battle was going on. ஒரு யுத்தம் அவரில் நடைபெற்று If you are கொண்டிருந்தது. the Son of God, நீர் தேவனுடைய குமாரன் என்றார். come down from the cross. சிலுவையிலிருந்து இறங்கி வாரும். But he said nothing. ஆனாலும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. Like a defeated man. ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபரை Even போல. the disciples thought everything is over. சீஷர்களும் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். Peter said, come on, it's over, I'm going fishing. Come on, how many of you are coming fishing? பேதுரு சொல்கிறார், வாருங்கள், நான் மீன் பிடிக்க போகிறேன். யார் என்னோட வருகிறார் என்று கேட்கிறார். 3.5 years we wasted our time. 3 வருடமாக நம்முடைய நாட்களை கழித்து விட்டோம். We left our nets to follow him, but look at this man, helpless, hanging on the cross. அவரை பின்பற்றும்படியாக நம்முடைய வலைகளை விட்டு வந்தோம். ஆனால் இந்த நபரோ உதவியற்ற சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. But beloved, in that so-called defeat, ஆனால் அருமையானவர்களே, தோல்வி என்று அழைக்கப்படுகிற அந்த தோல்வியில், when human eyes saw it as defeat, மனித கண்கள் அதை தோல்வியாக பார்த்தபோது, in the invisible world of darkness, what was going on? இருள் நிறைந்ததான அதரிசனமான அந்த உலகத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது? Read Ephesians chapter 3, எபேசியர் 3ஆம் அதிகாரம், Colossians chapter 2, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. 14ஆம் 15ஆம் வசனங்கள். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Hallelujah. Outside he looks like a defeated man. வெளியே பார்க்கும்போது ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபரை போன்று இருந்தார். What was happening actually? ஆனால் உண்மையில் என்ன சம்பவித்துக் In கொண்டிருந்தது? the kingdom of darkness, இருளினுடைய ராஜ்யத்தில் Satan was being defeated. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். Principalities and powers were being spoiled. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அங்கே உரிந்து போடப்பட்டது. Jesus was taking a public victory in the invisible world. அதரிசனமான அந்த ராஜ்யத்தில் இயேசு வெளியரங்கமான ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். That's what this verse says. அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. Beloved, there are two publics. அருமையானவர்களே, அங்கே 2 வெளியரங்கமான கூட்டம் இருக்கிறது. வெளியரங்கமாக என்று சொல்லும்போது 2 விதத்திலே உண்டு. One, people, human beings. ஒன்று மனிதர்கள். In that public of human beings, he was like a defeated man. மனிதர்களின் மத்தியில் அவர் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபரை போன்று But இருந்தார். there was an invisible public that you and I very rarely think of. ஆனால் ஒரு அதரிசனமான ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை பற்றி நீங்களும் நானும் எப்பொழுதாவது தான் நினைக்கிறோம். In that public, Jesus was taking a public victory. அந்த பொதுவான அந்த கூட்டத்தில் இயேசு பொதுவான எல்லோரும் பார்க்கத்தக்க விதத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றார். Before the devil and before the angels, before his kingdom, God was taking a public victory. பிசாசுக்கு முன்பாக, தேவதூதர்களுக்கு முன்பாக, பிசாசின் ராஜ்யத்திற்கு முன்பாக தேவன் ஒரு வெளியரங்கமான ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். The Bible says, வேதம் சொல்கிறது, there was once a small city. ஒரு சிறிய பட்டணம் ஒரு நாளில் ஒரு காலத்தில் இருந்தது. A big king came and besieged that city. ஒரு பெரிய ராஜா வந்து அதை முற்றுகையிட்டான். The city did not know what to do. அந்த பட்டணத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. In that city there was a poor wise man. அந்த பட்டணத்தில் ஒரு ஏழை ஞானியான மனிதன் இருந்தான். By his wisdom he delivered the city. அவனுடைய ஞானத்தினால் அந்த பட்டணத்தை அவன் ஜெயிக்க உதவி செய்தான். Who is that great king? அந்த பெரிய ராஜா யார்? Satan. சாத்தான். Who is that poor wise man? அந்த ஏழையான அந்த ஞானமுள்ள மனிதன் யார்? Jesus. இயேசு. But what is the conclusion? அதனுடைய முடிவு என்ன? And yet no one thought about that poor wise man. அப்படி இருந்தாலும் அந்த ஏழையான ஞானமான அந்த வயோதிபனை பற்றி ஒருவரும் நினைக்கவில்லை. We are that small city. நாம் அந்த சிறிய பட்டணம். Satan was trying to destroy us. சாத்தான் நம்மை அழிக்க முயன்று கொண்டிருந்தான். Jesus fought the battle in the right way and won the victory. இயேசு சரியான விதத்தில் யுத்தத்தை செய்து அவர் ஜெயித்தார். But we have forgotten that strategy. ஆனால் நாம் அந்த விதத்தையே மறந்து விட்டோம்.
we are fighting our battles in our own way. நம்முடைய யுத்தங்களை நம்முடைய சொந்த வழியில் செய்கிறோம். We have forgotten that poor wise man. அந்த ஏழையான ஞானமுள்ள மனிதனை மறந்து விட்டோம். What did St. Paul say? பரிசுத்த பவுல் என்ன சொன்னார்? I fight, நான் போர் செய்கிறேன், but not as uncertainly. ஆனால் நிச்சயம் இல்லாதவனாக அல்ல. I subject my body and keep it under. நான் என்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்துகிறேன். So what was St. Paul's fight? பரிசுத்த பவுலுடைய யுத்தம் என்ன? Not against the Romans, ரோமர்களுக்கு விரோதமாக அல்ல. not against the Jews, யூதர்களுக்கு விரோதமாக அல்ல. not against the Greeks, கிரேக்கர்களுக்கு விரோதமாக அல்ல. not against unbelievers. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு விரோதமாக அல்ல. So fight I, நான் இப்படியாக யுத்தம் செய்கிறேன் என்று சொல்கிறார். I subject my own body. என் சொந்த சரீரத்தையே நான் கட்டுப்பாட்டிற்குள் அடக்கிக் கொள்கிறேன் என்கிறார். It was a fight within himself. அது அவருக்குள்ளாகவே இருந்த ஒரு யுத்தம். Those who learn to fight this fight, இந்த யுத்தத்தை செய்ய கற்றுக்கொள்கிறவர்கள், they are fighting a good fight. அவர்கள் ஒரு நல்ல யுத்தத்தை, போராட்டத்தை That's why போராடுகிறார்கள். St. Paul said, I have fought a good fight. அதனால் தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன். Let us all turn our battles towards ourselves. நாம் எல்லோரும் நம்முடைய யுத்தத்தை நமக்கு நேராகவே திருப்புவோமாக. And St. Paul and the psalmist David says, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே coming சொல்கிறார், back to Psalm 144, 144ஆம் சங்கீதம், he says, Lord, deliver me from these enemies. இந்த சத்துருக்களிடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்கிறார். I don't want to become like them, vain. நான் அவர்களைப் போல வீணானவனாக மாறி போக I விரும்பவில்லை. don't want to start speaking lies like them. அவர்களைப் போன்று நான் பொய்யை பேச விரும்பவில்லை. Keep my soul, Lord. என்னுடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Why? ஏன்? That our sons and daughters may prosper. Verse 12. 12ஆம் குமாரர்களும் குமாரத்திகளும் செழிச்சி அடையும்படியாக. That shows prosperity in the church. அது சபையில் செழிச்சியை காண்பிக்கிறது. That shows how believers are going to be spiritually healthy. எப்படி விசுவாசிகள் ஆவிக்குரிய விதமாக ஆரோக்கியமாக இருக்க போகிறார்கள் என்பதை அது காண்பிக்கிறது. Verse 13, that our garners may be full, affording all manner of store. நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் எல்லா விதத்தினாலும் நிரம்பி இருக்கும்படியாக. That means God is going to supply our physical needs also. அப்படி என்றால் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் தேவன் சந்திக்க போகிறார். That our oxen may be strong to labor. எருதுகள் பலத்ததாய் இருக்கும்படியாக. Strong to labor. உழைக்கும்படியாக, எருதுகள் பலத்ததாய் இருக்கும்படியாக. That means we are going to do our ministry like never before. அப்படி என்றால் முன்பு எப்போதும் இல்லாததை போன்று நம்முடைய ஊழியங்களை நாம் செய்ய போகிறோம். There should be no breaking in or going out. அங்கே உள்ளே செல்வதும் இருக்கக்கூடாது, வெளியே செல்வதும் இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை படிங்க. 144:14. குடியோடி போவதிலும் இராது, உள்ளே பிரவேசிப்பதும் இராது. What does that mean? அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்ன? Enemy can no more come inside. சத்துரு அதன் பின்பு உள்ளே வர முடியாது. And from inside nobody else is going to run away outside. உள்ளே இருந்தும் ஒருவரும் வெளியே ஓடி போக போகிறதில்லை. This is going to be a safe place of refuge. இது அடைக்கலத்தினுடைய ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்க போகிறது. Now read the last verse. இப்பொழுது கடைசி வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. This is the blessedness of such people. இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனங்களுடைய ஆசீர்வாதம் இதுதான். God wants to teach our hands to war and our fingers to fight. நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் தேவன் படிப்பிக்க We விரும்புகிறார். have been fighting carnal battles. நாம் மாம்சீகமான யுத்தங்களை செய்து கொண்டிருந்தோம். Fighting with one another. ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்து கொண்டிருந்தோம். But God is teaching us to fight another new kind of battle. ஆனால் வேறு ஒரு வித்தியாசமான புதிய யுத்தத்தை செய்ய தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். When we fight that battle, அந்த யுத்தத்தை நாம் செய்யும் பொழுது what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The weapons of our warfare are not carnal. நம்முடைய யுத்தத்தின் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. What does that mean? அதன் அர்த்தம் என்ன? We human beings have many carnal weapons. மனிதர்களாகிய நமக்கு மாம்சீகமான போராயுதங்கள் அநேகம் உண்டு. Some people's tongues are weapons. சிலருடைய நாவு போராயுதமாய் இருக்கிறது. With one word they can shut other people's mouths. ஒரு வார்த்தையை வைத்து மற்றவர்களுடைய வாயை மூடி விடுவார்கள். But those are not our weapons. ஆனால் அது நம்முடைய யுத்தம் ஆயுதங்கள் அல்ல. Some people are very physically strong. சில சரீர பிரகாரமாக பலசாலிகளாய் இருக்கிறார்கள். No one will fight against them. ஒருவரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய மாட்டார்கள். That's a carnal weapon but not our weapon. அது ஒரு மாம்சீகமான யுத்த ஆயுதம், அது நம்முடைய யுத்த ஆயுதம் அல்ல. Some people know a lot of people. சிலருக்கு அநேகரை தெரியும். So with other people they get things done. அதாவது மற்றவர்களை வைத்து அவர்களுடைய காரியங்களை எல்லாம் செய்து கொள்வார்கள். That's a carnal weapon not our weapon. அது ஒரு மாம்சீகமான போர் ஆயுதம், அது நம்முடைய போர் ஆயுதம் அல்ல. Some people have a lot of money to get things done. சிலர்கள் அவர்களுடைய காரியங்களை செய்வதற்கு அநேக பணம் வைத்திருக்கிறார்கள். That's a carnal weapon not our weapon. அது ஒரு மாம்சீகமான போர் ஆயுதம், அது நம்முடைய போர் ஆயுதம்
ஆயுதம் அல்ல. What's our weapon? நம்முடைய போர் ஆயுதம் என்ன? Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds. வேதம் சொல்கிறது நம்முடைய போர் ஆயுதங்கள் அது தேவன் மூலமாக அது வல்லமை உடையதா இருக்கிறது, அரண்களை கீழே தள்ளக்கூடியதா இருக்கிறது. What is that arangal? What is that stronghold? அரண்கள் என்றால் என்ன? When we fight the battle the right way, சரியான விதத்தில் நம்முடைய யுத்தங்களை நாம் செய்வோம் என்றால், all the fortresses of Satan in our house, in our body, in the church, they will all get destroyed. நம்முடைய வீடுகளில், சபையில், நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் அது நிர்மூலமாகிவிடும். When I fight the battle in the right way, சரியான விதத்தில் நான் என்னுடைய யுத்தத்தை செய்யும் பொழுது, instead of talking I shut my mouth, பேசுவதற்கு பதிலாக நான் என்னுடைய வாயை மூடுவேன். instead of resisting I humble myself, எதிர்ப்பதற்கு பதிலாக நான் என்னை தாழ்த்துவேன். instead of using my money I go to God, என்னுடைய பணத்தை பாவிப்பதற்கு பதிலாக தேவனிடத்தில் நான் போவேன். instead of going to other people I go to the saints for prayer. மற்றவர்களிடத்தில் போவதற்கு பதிலாக பரிசுத்தவான்களிடத்தில் ஜெபத்திற்காக போவேன். What am I doing? நான் என்ன செய்கிறேன்? I am jumping up onto the strongholds of the devil and pulling them down. பிசாசினுடைய அரண்களுக்கு நேராக குதித்து அதை கீழே தள்ளுகிறேன். Shall we all close our eyes? கண்களை நாம் மூடுவோமா? How long we have wasted our time. எவ்வளவு நாட்களாக நம்முடைய வாழ்க்கையின் நேரத்தை நாம் வீணாக்கி இருக்கிறோம். How many battles we have lost. எத்தனை யுத்தங்களில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். Simply because we have not fought the right way. ஏனென்றால் சரியான விதத்தில் நாம் செய்யாதபடியால். God wants to turn all our crying into praising. ஆனால் நம்முடைய அழுகை எல்லாம் தேவன் துதியாக மாற்ற விரும்புகிறார். God wants to do a work of transformation in our life. நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மறுரூபத்தின் வேலையை தேவன் செய்ய விரும்புகிறார். Those who fight the battle of character. சுபாவம் என்றதான யுத்தத்தை செய்கிறவர்கள். Lord, sanctify my life. ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்தை சுத்திகரியும். So many ways I'm not right with you, O Lord. ஆண்டவரே அநேக விதங்களில் நான் உம்மிடம் சரியாக இல்லாமல் இருக்கிறேன். I want to grow in your holiness. உம்முடைய பரிசுத்தத்தில் வளர விரும்புகிறேன். I want to grow in your humility, Lord. உம்முடைய தாழ்மையில் நான் வளர விரும்புகிறேன் ஆண்டவரே. Give me ஆண்டவரே. that grace to forgive others, Lord. மற்றவர்களை மன்னிக்க கூடிய அந்த கிருபை எனக்கு தாரும் Give me ஆண்டவரே. that grace to love my enemies, Lord. என்னுடைய சத்துருக்களை நேசிக்க கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. Pray like this. அப்படி ஜெபிக்கிறவர்கள் God is going to make their sons and daughters prosper spiritually. தேவன் அவர்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் ஆவிக்குரிய விதமாக செழிச்சி அடைய செய்ய போகிறார். Their garners are going to be full of store. அவர்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழிய போகிறது. Their oxen are going to be strong to labor. அவர்களுடைய எருதுகள் உழைக்க அது பலனுள்ளதா இருக்க போகிறது. No enemy can break into their house. எந்த சத்துரும் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளாக நுழைய முடியாது. There will be no backsliding or going out in their families. அவர்களுடைய குடும்பங்களில் பின்மாற்றம் உண்டா இருக்காது, அவர்கள் வெளியே போக மாட்டார்கள். With our eyes closed, நம்முடைய கண்களை மூடிக்கொண்டிருப்போம். shall we all make a humble request to God? நாம் எல்லோரும் தேவனிடத்தில் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை செய்வோமா? Lord, teach my hands to war. ஆண்டவரே என்னுடைய கைகளை போருக்கு பழக்குவீர். Lord, teach my fingers to fight. என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவீர். Give me strength and skill. எனக்கு பலனையும் திறனையும் தாரும் ஆண்டவரே. Give me wisdom to know how to fight this battle, Lord. இந்த யுத்தத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. I don't want to use my carnal weapons anymore. என்னுடைய மாம்சீகமான போராயுதங்களை இனிமேல் நான் பாவிக்க விரும்பவில்லை ஆண்டவரே. Lord, I want to labor for you. ஆண்டவரே நான் உமக்காக உழைக்க விரும்புகிறேன். Without looking whether it is night or day, I want to be like those strong oxen laboring for you. இரவு பகல் என்று பார்க்காமல் அந்த எருதுகளை போன்று பலமுள்ள எருதுகளை போன்று உமக்காக பிரயாசப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. Look to the Lord and pray. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். 1 minute, let us all lift up our voices and ஒரு pray. நிமிடத்துக்கு நம்முடைய சத்தங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். Lord, transform our character. ஆண்டவரே எங்களுடைய சுபாவங்களை In all மறுரூபப்படுத்தும். our battles, help us to fight the battle from within, Lord. எங்களுடைய யுத்தங்களில் எல்லாம் எங்களுக்குள்ளாக இருந்து யுத்தத்தை செய்ய உதவி செய்யும் Let ஆண்டவரே. that discouragement go. அதைரியம் என்னிலிருந்து போகட்டும் Let ஆண்டவரே. fear go. பயம் என்னிலிருந்து போகட்டும் Let ஆண்டவரே. confusion go. குழப்பம் என்னிலிருந்து போகட்டும் Let ஆண்டவரே. doubts go. சந்தேகம் என்னிலிருந்து போகட்டும் ஆண்டவரே. Let anger go. கோபம் என்னிலிருந்து போகட்டும் Let ஆண்டவரே. sin go. பாவம் என்னிலிருந்து போகட்டும் Let ஆண்டவரே. lust go. இச்சை என்னிலிருந்து போகட்டும் ஆண்டவரே. Let sleep go. தூக்கம் என்னிலிருந்து போகட்டும் ஆண்டவரே. Let foolish talking and jesting go. புத்தீனமாக பேசுவதெல்லாம் என்னிலிருந்து போகட்டும் ஆண்டவரே. Cleanse my life, Lord. என்னுடைய ஜீவியத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. From the front to the back. முன்பாக உட்கார்ந்து இருக்கிறவர்களிருந்து பின்பாக இருக்கும் வரை I request all the believers 1 minute to give your heart in prayer. எல்லா விசுவாசிகளும் ஒரு நிமிடம் உங்களுடைய இருதயங்களை ஜெபத்தில் தேவனிடத்தில் தரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Lord, change my life. ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்தை மாற்றும். Change my character, என் Lord. சுபாவத்தை மாற்றும் ஆண்டவரே. Deliver me from vanity and falsehood. மாயிலிருந்து பொய்யிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. Shout, cry out to the Lord. கர்த்தரை நோக்கி அழுங்கள். God is going to change your mourning into dancing. தேவன் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக களிப்பாக மாற்றுகிறார். Change our lives, oh God. Teach our fingers to fight, oh Lord Jesus. Thank you, Lord. Praise you, Jesus. We praise you.
to Lord, Yabana Matune, Jesus. Amen. We praise you, Jesus. Ramana Mashaba Radia Diarabam Shatune. Amen. We praise you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you, Lord. Praise you. பாவமறியாது பாவமை செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவமறியாது பாவமை செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே பலனாதை தாருமையா, உந்தன் பலனாதை தாருமையா, பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா. Thank you, Jesus. Praise Jesus. Praise Jesus. Amen. Praise Jesus. Shida rabang farabau samtudo rabapa papa shida badia papa ramania karabahakula baria. Jesus, praise Jesus, praise you. வெளிரங்கமாக மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சொந்த மானமும் மரியாதையும் போகத்தக்கதாக வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், மற்றவர்கள் அந்த அளவிற்கு நம்ம திட்டும் பொழுது, பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னாடி வெளிரங்கமாக நம்ம பரிகாசம் செய்யும் போது, எதிர்த்து பேசும்போது, சண்டைக்கு வரும்போது, அந்த நேரத்தில் அமைதியா இருக்கும்படியாக கர்த்தர் ஒரு பலத்தை தருவார். அந்த அமைதியில் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் வெளிரங்கமான கோலமாக்கி ஒரு பெரிதான ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். Namba rasak lasak hat badikal gaturabah. Jesus, praise Jesus. பாவமறியாது பாவமை செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவமறியாது பாவமை செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே பலனாதை தாருமையா, உந்தன் பலனாதை தாருமையா, பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you, praise. நம்முடைய யுத்தங்களை ஒரு புதிய விதத்தில் செய்யும்படியாக, பிசாசானவன் தோல்வி அடையத்தக்கதாக தேவன் நம்மை படிப்பாட்ட போகிறார், படிப்பிக்க போகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Jesus. இந்த முழு கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். Praise you, praise you, praise you, praise you, praise you. அவருடைய பரிசுத்தத்தை அடைய தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Praise you, we praise you, we praise you. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அருமையான நல்ல இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே கிருபையாய் தந்த காலை நேரத்துக்காக துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் காலை வெள்ளி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் சிறு மந்தையாக எங்களை வேறுபடுத்த கிருபைக்காய் துதிக்கிறோம். இந்த பூமியிலே இப்பேற்பட்ட பாக்கியத்தை சிலாக்கியத்தை பெற்றது நாங்கள் இந்த நாட்களில் உமக்கு முன்பாக கர்த்தாவே வெளியேறப்பட்ட மனுஷராய் எங்களை வைத்திருக்க நாளை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் காலை வெளியிலே நாங்கள் சமூகத்துக்கு வருவோம். கர்த்தாவுக்குள்ளே நாங்கள் மகிழ்வோம் களிக்கு வருவோம். ஆண்டவரே இந்த காலை வெளியிலே எங்களுக்கு கர்த்தா அழைத்ததான தெய்வம் உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக துதிக்கிறோம். நாங்கள் நாட்களில் ஜீவிக்க வேண்டிய வழிகளை கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தந்த ஆலோசனைகளுக்காக துதிக்கிறோம். கர்த்தாவே சங்கீதக்காரன் சொல்வது போல என் கைகளை போருக்கும் என் யுத்தத்திற்கும் ஆண்டவரே பழக்கி படிப்பிக்கிற கண்மலையாய் கிறிஸ்துக்காக ஸ்தோத்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. அந்த நாட்களிலே கர்த்தாவே இந்த வசனத்தின்படி நாங்கள் 2 விதமான போர்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம். கர்த்தாவே தாவீது ராஜா கர்த்தாவே தன் ஜீவிய காலத்திலே கர்த்தா எவ்வளோ திறமையுள்ள மனுஷனாய் கர்த்தாவே காணப்பட்ட போதிலும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே தன்னுடைய ஜீவிதத்திலே கர்த்தாவே யுத்த புருஷனாய் இருந்த போதிலும் கர்த்தா எவ்வளவு திறமை இருந்த போதிலும் கர்த்தாவே தன்னுடைய ஆவிக்கிற ஜீவிதத்தில் வரதான போர்களை ஜீவிக்கும்படியான ஒரு கர்த்தாவே வழியை அவர் தெரிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய வரதான ஒரு வழி கர்த்தாவே யுத்தத்தை கர்த்தாவே கண்டுபிடித்து கர்த்தாவே அதில் கர்த்தாவே தன்னை விடுவித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே கண்டுபிடிக்கிறதான வழிகளை பார்க்கும்போது கர்த்தாவே ஆண்டவரே தன்னுடைய குற்றங்களை அறிந்து கர்த்தாவே அதன் மூலமாய் நாங்கள் தங்களுடைய சுவாபங்களை வெளிப்படுத்தவும் கர்த்தாவே அதன் மூலமாய் கர்த்தாவே சத்துருவை ஜெயிக்கவும் கர்த்தாவே கற்றுக்கொண்டான் பார்க்கிறோம். நாங்கள் கூட கர்த்தாவே உலக பிரகாரமாய் வருகுதான ஆண்டவரே போர்களை குறித்து நாங்கள் கர்த்தாவே நாட்களில் நாங்கள் கர்த்தாவே அதை குறித்து மனசாவப்பட்டு அந்த யுத்தத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்கள் ஜீவித்தில் உள்ளான மனுஷன் உண்டாகதான அந்த போரை கர்த்தாவே நாங்கள் குறித்து எங்களுக்குள்ளதான யுத்தங்களை குறித்து நாங்கள் ஜெயிக்க கர்த்தாவே எங்களை நாங்கள் கண்டு உணர்ந்து கர்த்தாது நிமித்தமாய் நாங்கள் கர்த்தாவே எங்கள் சுவாபங்களை எங்கள் வெளிப்பட்டுக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக கெஞ்சிரோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாவே சிலுவையில் தொங்கிடும் போது கர்த்தாவே உண்டாதான போராட்டங்கள் கர்த்தா பிரச்சனைகள் ஆண்டவரே கர்த்தாவே சோதனை நிமித்தமாய் மௌனமாய் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தாவே அந்த நாட்களில் கர்த்தாவே இருள் அதிகாரியாக விசாசி ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் கூட கர்த்தாவே இந்த தேவஜனங்களாகி நாங்கள் எங்களுக்கு உண்டாக்குறதான எல்லா போராட்டங்களும் கர்த்தாவே நாங்கள் ஜெயிக்க முடியாத ஒரு மௌனமான அனுபவம் அமைதலான அனுபவம் எங்கள் ஜீவித்திலே காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது வந்துடும். ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே கைகளை கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே இந்த நாங்கள் கைகள் பலனை காட்டுகிறது பார்க்கிறோம். விரல்கள் கர்த்தாவே திறனை காட்டுகின்ற பார்க்கிறோம். கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே நாட்களில் இந்த பிற்படுத்த அனுபவத்தை நாங்கள் பெற்று அந்த நாட்களை ஜீவிக்க கிருபை தரும்படியா கொஞ்சிரோம் ஐயா. இந்த நாங்கள் மௌனமான அனுபவம் கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் தாய் வருதான யுத்தங்களை நாங்கள் அதிகமாக கர்த்தாவே நாங்கள் கத்தருக்குள்ளே நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டோரே பவுல அப்போஸ்தலர்களுக்கு தாவே அதி சீக்கிரமாய் நீங்க தாவி லேசான உபத்திரம் என்று நாங்கள் படிக்கிறோம். அவருக்கு வந்ததான போராட்டங்களை கர்த்தாவே அவருக்கு போராட்டத்தை கர்த்தாவே அதி சீக்கிரமாய் நீங்க கர்த்தாவே லேசான உபத்திரம் என்று கர்த்தாவே அவர் சகித்தார் பொறுத்தார் என்று பார்க்கிறோம். எங்களுக்கு உண்டாக்குறதான எல்லா போராட்டங்களும் கர்த்தாவே லேசான உபத்திரம் நாங்கள் எண்ணி அதன்படியே கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஜெயிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தா சிறிய பட்டணம் பெரிய ராஜா கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே அந்த மனுஷனை வளைத்துக் கொண்டான், பட்டணத்தை வளைத்துக் கொண்டான். அதுக்குள்ளே ஒரு ஞானமுள்ள மனுஷன் கர்த்தாவை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அந்த சிறிய பட்டணமாகி எங்களுக்குள்ள அந்த பெரிய ராஜாக சத்துரு எங்களை வளைத்து போடாதபடி கர்த்தாவே ஏழையாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருந்து அந்த யுத்தத்தை ஜெயிக்க பிசாசை ஜெயிக்க ஆண்டவரே சிறிய பட்டணமாகி எங்கள் மேல் கர்த்தர் கருணை வைக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் பெற்றதான ஆலோசனை எங்களுக்கு தாவி விடுவிக்கட்டும், பசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே நாங்களுக்கு தாவே இந்த நாட்களுக்கு வருதான போராட்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நிமித்தமாய் நாங்கள் கத்தாவி யுத்தம் செய்து நஷ்டப்பட்டு போகாதபடி கத்தாவே இந்த நாட்கள் கத்தருக்குள்ளே நாங்கள் எங்களுக்குள்ளான ஆண்டவரே யுத்தத்தை உள்ளான மனுஷன் உண்டாகாத எல்லா போராட்டங்களும் கத்தாவே ஆண்டவரே எங்கள் சுவாபத்தின் மூலமாய் நாங்கள் வெளிப்பட்ட கத்தர் கிருபை தரும்படியாகி வந்துடும். எல்லா பக்கங்களும் அமைதலாயிருந்து கத்தருக்குள்ளே எங்கள் சுவாபங்களை வெளிப்படுத்தி எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்க கத்தர் சொல்லித் தரும்படியாகி வந்துடும் ஐயா. நாங்கள் பெற்ற ஆலோசனை போதாது எங்கள் கிரியிலே நடப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஆகிஞ்சிரும். நாங்கள் பெற்ற ஆலோசனையாண்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாள் உருவாக்கட்டும் போல மாற்றட்டும் தெய்வமே. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பெற்ற ஆலோசனைப்படியே எங்களுக்கு ஜீவிக்க கிருபை தாரும். மீதியான நேர தேவ சமூகம் ஆலோசனை முடியா ஆகிஞ்சிரும். நடக்கதான பவனி கத்திர பொறுப்படும் தடைகளாகட்டும் சத்துன வளமெல்லாம் நிர்மூலமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கத்தாவே எங்களுக்கு தருதான காலுக்கு நாங்கள் பிரயோஜனப்பட்டுக்கணும். நாங்களுக்கு ஒரு நல்ல அண்டு ஒரு யுத்தத்தை எங்களுக்கு கிருபை தர முடியாது கஞ்சிடும். கத்தாவே சரீர குறவான யுத்தம் இல்ல ஆவிக்குரிய யுத்தத்திலே கத்தாவே
நாங்கள் கத்தா நடப்பித்து எங்கள் கத்தா சுவாகங்களை வெளிப்பட்டுக் கொண்டு திவ்ய சுவாகத்தில் உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தந்த ஆலோசனைப்படி எங்களை உருவாக்கும் போல மாற்றும் மகிமை நாளுக்காக ஆயத்தமாக்கும் மீதியானார் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah! Hallelujah! Hallelujah!